5 மண்டல தலைவர்கள், 2 நிலைக்குழு தலைவர்கள், மேயர் கணவர் கைது, ஏறத்தாழ 23 பேர்கள் கைது. மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பிரதமரை வைத்து இதே இங்கே ராஜாஜி மருத்துவமனையில் திறந்து வைத்தது புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள். இவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்றாங்க, ஒரு மேயரை நியமிக்க முடியல. எவ்வளோ பெரிய தலைகுனிவு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதனால தான் இன்னும் பயம், அச்சமா இருக்குது. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை என்பதுதான். மதுரை மாநகராட்சியுடைய மேயர் ராஜனம்மா சட்டமன்றத்தில் இது குறித்து துணை மானிய கோரிக்கையில் கூடுதல் செலவினங்களுக்கான விவாதத்தில் மாண்புமிகு புரட்சித் தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அங்கே கேள்வி எழுப்பப்பட்டது. மதுரைக்கு என்ன செய்தோம் என்று கேட்டார்கள். மத்திய அரசிலிருந்து என்ன செய்தோம் என்று நிதி அமைச்சர் கேட்டார். மதுரைக்கு என்ன செய்தோம் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டார்கள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னார்கள், 10 ஆண்டுகளுக்கு விடிவு கிடைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆம், அவர் சொன்னது உண்மைதான். இதுவரை மதுரை மாநகராட்சியுடைய வரலாற்றில், மதுரை வரலாற்றில் ஆளுகிற கட்சியில் வரி முறைகேட்டில், ஊழலில் 5 மண்டல தலைவர்கள், 2 நிலைக்குழு தலைவர்கள், மேயர் கணவர் கைது, ஏறத்தாழ 23 பேர்கள் கைது, 16க்கும் மேற்பட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு நிலை, ஒரு அவமானம், ஒரு தலைகுனிவு இதுவரை ஆளுகிற கட்சிக்கு இதுவரை ஏற்பட்டதில்லை. இப்போதுதான் ஏற்பட்டிருக்கிறது. அந்த லட்சணத்தில் இவர்கள் மதுரைக்கு விடிவு காலம் கொடுக்கிறோம் என்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள். மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரவில்லையே, செல்லூர் ராஜு அவர்கள் பொறுத்துக் கொள்வாரா, உதயகுமார் அவர்கள் மனம் உடைந்து போக மாட்டாரா, செல்லப்பா சொல்ல மாட்டாரா என்று கேட்டார்கள். அவருக்கு சட்டசபையிலே நாங்கள் பதில் சொன்னோம். எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். 1000 கோடி ரூபாய் பறக்கும் பாலம் கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். திருமங்கலத்தில் இருந்து கொல்லம் வரைக்கும் 4 வழிச்சாலை ஏறத்தாழ 2800 கோடி ரூபாய் கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பிரதமரை வைத்து இதே இங்கே ராஜாஜி மருத்துவமனையில் திறந்து வைத்தது புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள். இப்படி கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் அதே போல மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு முறையாக அவர்கள் செய்திருந்தால் அது குறித்து நிச்சயமாக நிதியை பெற்றிருக்க முடியும். அவர்கள் மெட்ரோ ரயிலை பற்றி மட்டும் பேசுகிறார்கள். நாங்கள் எய்ம்ஸை பற்றி சொன்னோம், 11 மருத்துவக் கல்லூரி சொன்னோம், ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பற்றி சொன்னோம், 1000 கோடி ரூபாய். அதே போல் பஸ் போர்ட் மத்திய அரசிடமிருந்து நம்ம மதுரைக்கு கரடிக்கல்லில் திருமங்கலம் தொகுதிக்கு வாங்கணும். இதெல்லாம் அவங்க செயல்படுத்தவே இல்லை. ஆனால் அவர் சொல்கிறார், அதே போல் அம்மா அவர்கள் அறிவித்த எக்கனாமிக் காரிடார் மதுரை தூத்துக்குடி இதெல்லாமே அவங்க கிடப்பில் போட்டாங்க. ஆனால் அவர் மதுரைக்கு என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லி பூனை கண்ணை மூடிக்கொண்டு கேட்பதை போல கேட்கிறார். மதுரைக்கு மிகப்பெரிய தலைகுனிவு இந்த மாநகராட்சியினுடைய ஊழல். இன்னும் அதில் எவ்வளவு பேர்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது முழு விசாரணையிலே தான் நமக்கு தெரிய வரும். இவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்கிறாங்க, ஒரு மேயரை நியமிக்க முடியல. எவ்வளோ பெரிய தலைகுனிவு. இந்த கட்சி திமுக 75 ஆண்டு கட்சி, மெஜாரிட்டி இருக்கிறாங்க, ஆளுகிற கட்சியாக இருக்காங்க, 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஆனால் 4 மாமன்ற உறுப்பினர் இருக்கிற கம்யூனிஸ்ட் வசம் இந்த மதுரையினுடைய மாநகராட்சி சென்றிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய நிர்வாகம், மதுரையில் கட்சியினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே உங்களுக்கே நான் ஊடக நண்பர்களுக்கே நான் விட்டு விடுகிறேன். ஆகவே இதுதான் உண்மையான திமுகவுடைய நிலைமை. ஆகவே ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. மெஜாரிட்டி இருக்குது, யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ராஜினாமா செய்கிற அன்றைக்கே இவர்கள் ஒரு புதிய மேயரை, ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் மேயருடைய பணி மிக முக்கியமானது. ஏன்னா இந்த ரோடெல்லாம் போச்சு, இப்பயே பாருங்கள் தண்ணி எப்படி தேங்கி கிடக்குன்னு. ஆகவே முதல்ல இந்த வடகிழக்கு பருவமழையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த பாதிக்கப்படக்கூடிய இடங்களை கண்டறியணும். லோ லைன் ஏரியா நாங்கள் இருக்கும்போது 4133 பாதிக்கப்படக்கூடிய இடங்களை, மிக அதிக பாதிப்புக்குள்ளாக பகுதிகள், அதிக பாதிப்புக்குள்ளாக பகுதிகள், மிகவும் பாதிப்புக்குள்ளாக பகுதிகள், குறைவான பாதிப்புக்குள்ளாக பகுதிகள் என்று 4133 இடங்களை கண்டறிந்தோம். அதே போல் இன்றைக்கு 121 பல்நோக்கு மையங்கள், மல்டி ஷெல்டர், அதே போல் 4713 தங்கு மையங்கள், நிவாரண முகாம்கள், அதே போல் 662 பல்நோக்கு மண்டல குழுக்கள் அமைத்தோம். அதே போல் முதல்நிலை மீட்பாளர்கள், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் 41,000 பேர், இது மாதிரிலாம் சிஸ்டமேட்டிக்காக பண்ணோம். அதே போல் மண்டலத்துக்கு ஒரு அலுவலர்களை நியமித்தோம். ஆனால் இப்போ என்ன நடவடிக்கை, இங்கே தேனி மாவட்டம் உடைமைகளை இழந்து அங்கே மிகப்பெரிய அளவில் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் அவர்கள் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. இந்த அரசில் இதுதான் நிலைமையாக இருக்கிறது. நாளையிலிருந்து 22 தேதியிலிருந்து தீவிரமடையும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூட அவசர கட்டுப்பாட்டு மையத்துக்கு நேரில் சென்று உறுதி அளித்திருக்கிறார்கள். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால தான் இன்னும் பயம், அச்சமாக இருக்குது. அதனால் மக்கள் தான் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ள வேண்டும்.
மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் தினந்தோறும் இது குறித்து மக்களிடத்திலே, மக்கள் மன்றத்திலே, சட்டமன்றத்திலே இந்த 3 நாட்கள், இந்த 4 நாட்கள் துணை மானிய கோரிக்கை, கூடுதல் செலவினங்களுக்கான அந்த விவாதங்களிலே எதை முன்வைத்தாலும் அவர்கள் திசை திருப்புகிற, மடைமாற்றுகிற, அதிலே தான் கவனத்தை செலுத்துகிறார்கள் தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அவர்கள் முன்வரவில்லை என்பதுதான் இன்றைய கூட்டத்தொடருடைய நிலையாக இருக்கிறது.